அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார். முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் மேஷ ராசியிலேயே 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 4 கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன. யார் யார்? சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு 15 தேதி வரலும் சூரியன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், ராகு பகவான் அங்கே தான் இருக்கார். அதோடு மட்டுமல்ல, குருவும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் 4 கிரகங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார், சனி கும்பராசியில் வீற்றிருக்கிறார். இதில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும். சனி குரு தொடர்பு, சனி ராகு தொடர்பு, சனி சூரியன் தொடர்பு, இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால், சனியும் குருவும் சேர்ந்தால் எங்கே மேஷத்தில் இருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் சாமி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். நான் அரசியலிலும் இருக்கேன், அதே சமயத்தில் மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி, அரசியலில் உள்ளே போனவங்க சரிப்பட்ட வரல, கொஞ்சம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை சாமி, நான் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அரசியலுக்குள்ளே என்ட்ரானேன், நல்லா தூக்கி விட்டுடுத்து சாமி, இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன், நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன், அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது தனிப்பட்ட 2 பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு கடைகள், வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, லெதர் கம்பெனி ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு பெரிய தொழிற்சாலைகள், அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, குறிப்பாக ஷேர் மார்க்கெட், அந்த பங்குச்சந்தை, இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள், நம்மள எத்தனையோ கிளைண்ட்ஸ் இந்த உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அது இப்படி நம்ம வாழ்க்கையை இது புரட்டி போட்டுடுச்சு சாமி, நான் வேறு ஒன்று நினச்சேன், ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றா இருக்குது. அப்போது ஷேர் மார்க்கெட், அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், சிறிய அளவில் பெரிய அளவில். அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் பெரிய பெரிய கமிஷன் பேசிக்கில், பெரிய அளவில் கமிஷன் பேசிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம், நூற்பாலைகளாக இருக்கலாம், பஞ்சு மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது ஆயில் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், மெயினாக விவசாயம், தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அதே போல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகை எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது ஒரு கிராம்பு தோட்டம், அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள். ஐடி ஃபீல்டு, டிரான்ஸ்போர்ட், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு வருது, நமக்கு தெரியும். அதே போல் ஆடிட்டர்ஸ், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ், கல்வி நிறுவனங்கள். அப்போ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், எனி பிஸ்னஸ், இது உள்நாட்டில் வேலை பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ இந்த 4 கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்பு நேயர்களே, மீன ராசி என்பர்களே, மேற்சொன்ன தொழில் அமைப்புகளிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்லை ஒரு கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, கால்நடை பண்ணைகள், அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸ், அல்லது லேண்ட் பிஸ்னஸ், லேண்ட் கமிஷன் பிஸ்னஸ், புரோக்கர்ஸ், பில்டர்ஸ், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பெரிய அரசாங்கம் சார்ந்த பெரிய வளர்ச்சி திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது, மண் அள்ளுறது, ஜல்லி அள்ளுறது, குவாரிகள் வச்சு நடந்த கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் நிறைய தொழில். ஏன்னா எல்லா துறைகளையும் மீனராசிக்கு ஒரு 5 நிமிடத்தில், ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஜோசியமாக ஜாதகமாக சொல்லணுங்கிறது கடினம், இது உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த 4 கிரக சேர்க்கை மேஷத்தில், அதாவது மீன ராசிக்கு 2வது வீட்டிலே 5 கிரக சேர்க்கை. எப்போ? இந்த மே மாதம் தான் இது நடக்குது. யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் அங்கே உச்சம் பெறுகிறார். 2வது உச்சம் பெற்ற சூரியனோடு ராகு, உச்சம் பெற்ற சூரியனோடு உங்களுடைய ராசிநாதன் குரு, உச்சம் பெற்ற சூரியனோடு அங்கே செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். உச்சம் பெற்ற சூரியனோடு இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து சனி பகவானும் பார்வை பெறுகிறார். அப்போ சனி சூரியனை எடுத்துக்கோங்க, சனி ராகு எடுத்துக்கோங்க, சூரியன் ராகு, அரசியலில் முன்னேற்றம், அரசியலில் அதி அற்புதமான வளர்ச்சி. உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், வெளி மாநிலங்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அதி அற்புதமான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. மீனராசி என்பர்களே, அரசியல் தலைவர்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றங்கள் இருக்கலாம். பிஸ்னஸ், மெயினாக தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். கட்டாயம் மீன ராசி அன்பர்களே, நீங்கள் அரசியலாக இருக்கலாம்,
உள்நாடு வெளிநாடு அரசியலாக இருக்கலாம். மடாதிபதிகள், பெரிய பெரிய மடாதிபதிகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அவப்பெயராக இருக்கலாம், ஒரு வீண்பழி அவமானங்கள் ஏற்படலாம், அல்ல ஒரு நேம் ஸ்பாயில் ஏற்படலாம், அல்லது வாக்கு பலிதம். அவங்களாம் ஒன்று சொன்னாலே நடக்கணும், அவங்கள ஒரு ஆசீர்வாதம் பண்ணாலே நடக்கணும். அந்த மாதிரி வாக்கு பலிதத்தில் ஏதும் குறைபாடுகள் ஏற்படலாம். அப்போ இதெல்லாம் அன்னை வாராகி உங்களுக்கு சரி செய்து கொடுப்பால், கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. எத்தனையோ அரசியல் தலைவர்கள், உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு அரசியல்கள், சிங்கப்பூர் ஜப்பான் சம்பந்தப்பட்ட எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு நல்லாட்சிகளை எல்லாம் அன்னை வாராகி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள். மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை கூட அன்னை வாராகி எளிமையாக தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாள். ஏன் சினிமா துறையில் பல அதிசயங்களே அன்னை வாராகி நிகழ்த்தி இருக்கிறாள். இது கண்கூடான உண்மை. அதே போல தான் அரசியலில், அதே போல தான் சின்னத்திரையில், மீடியா துறையில் அன்னை வாராகியின் திருவருள் உங்களுக்கு உண்டு மீனராசி என்பர்களே. அதே போல் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பயம், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடான ப்ராப்ளம், அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ப்ரமோஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு சிஇஓ, ஒரு சேர்மன், ஒரு கவர்னர், ஒரு டைரக்டர், ஒரு செக்ரட்டரி, ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், ப்ரமோஷன்ஸ், டெவலப்மெண்ட், ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், ஐடி ரைடோ இல்லை சிபிஐ என்கொயரிஸு, போஸ்டிங் சம்பந்தமான தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், இந்த மாதிரி போட்டிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அது எந்த சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஜெயிக்கிறதுக்கு யாருடைய துணை வேணுங்க? அம்பாளுடைய அனுகிரகம், ஆண்டை வாராகியுடைய அனுகிரகம் வேண்டும். அவகிட்ட வாராகி கிட்ட எந்த எதிரியும் நிற்க முடியாது. உங்கள்கிட்ட தர்மம் இருக்கணும், அதுதான் விஷயம். உங்கள்கிட்ட நியாயம் இருக்கணும். அப்போது எத்தனையோ பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்துருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்க, ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நல்ல நல்ல தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார். அதெல்லாம் அன்னை வாராகியால் மட்டுமே முடியும். அப்போது மீன ராசி என்பர்களே, தொழில்துறையில் சிறப்பானதாகவே இருக்கும் அரசியல் தலைவர்கள், சினிமா துறைக்கு அன்னை வாராகியின் திருவருள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.